Hello viewers, நான் உங்கள் ராஜேந்திரன். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்குள்ளே வேலை போகணும் அப்படின்னா அது வந்து லேசான காரியம் கிடையாது. ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டாக இருந்து நீங்கள் ஸ்டார்டராக இருக்கீங்க இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,000 விப்ரோவில் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இதில் இருக்குது. இதோட வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years அவங்களோட ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் M.Techம் படித்து முடிச்சிடலாம். அதுவும் ஜீரோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. விப்ரோவே எல்லா செலவையும் பார்த்துக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு 2 பெனிஃபிட். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருப்பீங்க. இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. WIPRO ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் யாருக்குன்னா BCA and BSc ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 2022 இல்லை 2023 நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ப்ரோக்ராம் தான். இதை வந்து ஒரு ஜாப் உள்ளவங்க வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலைக்கு சேலரி கொடுப்பாங்க. ப்ளஸ் அதோட உங்களை வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறது, அதாவது M.Tech படிக்கிறதுக்கு அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருப்பீங்க. விப்ரோ மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஜாப் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக M.Tech படிக்க முடியும். அதுவும் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கான செலவு எல்லாமே விப்ரோ தான் ஏற்றுக்கிறோம். நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 10th 12th கிராஜுவேஷன் இந்த மூணுலேயுமே நீங்கள் வந்து ஒரு 60% இல்லை 60% அபோவுக்கு வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். சப்போஸ் நிறைய பேர் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அது வந்து மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் நினைக்கிறேன். இயர் ஆஃப் பாசிங்னு பார்க்குறப்ப 2022 2023 இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பேன் இண்டியா ஹையரிங். கிட்டத்தட்ட பல்காக வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஹையர் பண்ணுறாங்க. சென்னை, மதுரை, எந்த ஊரில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். யாருக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களோட ஆஃபீஸில் வச்சு தான் அவங்க வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் BCA படிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் வந்து BSCயில் ஏதோ ஸ்ட்ரீமாக இருக்கணும். அதுலேயும் ஆக்கான ஸ்ட்ரீம்ஸ் வந்து இவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இல்லை எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், இந்த மேஜரில் ஏதோ ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தவிர நீங்கள் வந்து BSc கெமிஸ்ட்ரி இல்லை ஜாலஜி இல்லை வேறு ஏதோ ஒன்று இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு IT ரிலேட்டட் ஜாப்ன்றப்ப ஸோ அந்த டிகிரிஸை வந்து இவங்க வந்து இவாலுவேட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது போக இன்னும் ஒரு சில கிரிட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டீரியாஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் 10th 12th வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்கூலாவோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பேக்லாக் இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா, இந்த வந்து டெஸ்ட் வைப்பாங்க. இவங்க வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சொல்லி செலெக்ஷன் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அரியர் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அலோடு, நீங்கள் வந்து எழுதலாம், தாராளமாக அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி கிராஜுவேஷன் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட 6th செமஸ்டருக்குள்ள எல்லா அரியர்ஸையும் பேக்லாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களோட கிராஜுவேஷனில் ஒரு மேஜர்லையாவது நீங்கள் ஒரு பேப்பராவது நீங்கள் வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லை அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸாக இருந்தீங்கன்னா அது வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஈவன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் படிக்கிறதுல 10th நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிறதுல ஒரு 3 வருஷம் கேப் இன்பிட்வீனில் இருந்தால் கூட ஒன்றும் பெரிய அளவில் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் கிராஜுவேஷனுக்கு வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸை 4 இயர்ஸாக வந்து முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும்னு சொல்லிப்பட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதில் PIO, OCIO கார்டுலாம் சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் பூட்டான் இல்லை நேபாளா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி விப்ரோ ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி இப்போ 1 or 2 months முன்னாடி தான் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கூல் ஆஃப் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் இது வரைக்கும் விப்ரோக்கு நான் அப்ளை பண்ணதே கிடையாதுன்னா நீங்கள் இது வந்து வெல்கம் தான், நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஒன்று ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்டு, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வெர்பல், அனாலிட்டிக்கல்,
குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இது மொத்தம் 80 நிமிஷத்துக்கு நடக்கும். எல்லாத்துக்குமே 20 நிமிஷம் வந்து பிரிச்சிருக்காங்க. ரவுண்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் டிஸ்கஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பிசினஸ் டிஸ்கஷன் எந்த மாதிரி இருக்கும், மேபி ஒரு சினாரியோ பேஸ்டாக இருக்கலாம், அவங்களோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவங்க ப்ராடக்ட் லைன் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, விப்ரோனா யார் என்ன ஏதுன்ற ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த 2 ரவுண்ட்லேயுமே செலக்ட் ஆகிட்டீங்க, ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் விப்ரோ கம்பெனியில் தான் ஒரு 60 மந்த்ஸுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். 60 மந்த்ஸ்ன்ற கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாயினிங் போனஸ்ன்றது வந்து ஒரு 75,000 முடிக்க உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் தராங்க. ஸோ அந்த சப்போஸ் நீங்கள் இந்த 60 மந்த்ஸுக்கு இன்பிட்வீன்லேயே நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாயினிங் போனஸை ப்ரோரேட்டா பேசிஸில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 75,000 உங்களுக்கு வந்து 60 மாதத்துக்கு கொடுத்தக்கப்ப அது ஒரு கேல்குலேஷன் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த கேல்குலேஷனில் நீங்கள் எவ்வளோ நாளில் நீங்கள் வெளியில் விட்டு போகிறீங்களோ அந்த கேல்குலேஷனுக்கு வந்து நீங்கள் மீதி இருக்க போனஸ் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே விப்ரோ தான். ஸோ அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியில் இருந்தால் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தப்போ உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோனில் கூட கால் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். சேலரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருக்கிற பே கிட்டத்தட்ட வந்து 15,000 சேலரி தராங்க. ப்ளஸ் வந்து 488 வந்து இஎஸ்ஐக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் இயருக்கு பார்க்குறப்ப 17,000, தேர்ட் இயருக்கு பார்க்குறப்ப 19,000, ஃபோர்த் இயர் பார்க்குறப்ப 23,000 வந்து இந்த மாதிரி வந்து சேலரிஸ் வந்து போட்டிருக்காங்க. மேபி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும் கொஞ்சம் வந்து வேரி ஆகலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இது வெறும் சேலரின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு விப்ரோ மாதிரியான கம்பெனின்றது பிராண்ட் நேமே ஒரு பெரிய நேம் இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ப்ளஸ் அதோட ப்ரீமியம் லெவல் இன்ஸ்டியூஷனில் M.Techக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்துட்டிங்கன்னா 21 அக்டோபரோட வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட சர்க்கிளில் இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.